வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இன்னைக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. ஸோ அதில் ஒரு 10 கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதில் அதுக்கடுத்து ஒரு 10 கொஸ்டினை பற்றி என்ன பண்ண போறோம்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கூற்று ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரித்தனர். ஆமா, சங்க காலத்துல பாண்டிய மன்னர்கள் அவையில புலவர்கள் அதிகமாக இருந்தாங்க. ஆதரிச்சாங்களான்னா கண்டிப்பா ஆதரிச்சாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசவையில் பயன்படுத்தப்பட்டன. அரசவையை வந்து இந்த மாதிரிலாம் அழைச்சிருக்காங்க. எப்படி மன்றம், அவைன்னு சொல்லியிருக்காங்க, அம்பலம்னு சொல்லியிருக்காங்க, மன்று அப்படின்லாம் அழைச்சிருக்காங்களா? கண்டிப்பா அழைச்சிருக்காங்க. ஆனா இங்க நல்லா பாருங்க, இந்த கூற்றும் இந்த காரணமும் என்ன கிடையாது, இரண்டுமே சரி. ஆனா இந்த கூற்று இந்த காரணத்தை என்ன பண்ணல, விளக்கல. இங்க புலவர்கள் அவங்க அவையில ஆதரிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க, இங்க மன்றம், அவை, அம்பலம்ங்கிறது அரசவையில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே சரிதான். ஆனா கூற்று காரணத்தை சரியாக விளக்கவில்லை. ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் உண்மையானது. ஆனால் ஆர் என்பது ஏன் சரியான விளக்கம் அல்ல. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடைய பட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க, மீனவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பாண்டியரை குறிக்கக்கூடிய பட்டம். வில்லவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சேரரை குறிக்கக்கூடிய பட்டம். பஞ்சவர், நீங்க 11th புக்கு ஹிஸ்டரி புக்கில் பஞ்சவர் அப்படிங்கிறது பாண்டியரை குறிக்கக்கூடிய பட்டம்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ 1ம் 4ம் சரி. 1 மற்றும் 4 இரண்டுமே சரி. குட்டுவன், இரும்பறை அப்படின்லாம் யாரை குறிச்சிருப்பாங்க? சேரர்களை அழைச்சிருப்பாங்க. கிள்ளி, வளவன் அப்படிலாம் யாரை அழைச்சிருப்பாங்க? சோழர்களை அழைத்திருப்பார்கள்.